டுடே நம்ம எக்ஸலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரே டைமில் இன்னொரு ஃப்ரெஷ் ஷீட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அண்டு அதோட பர்பஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸல்னு டைப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் எக்ஸல் ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கு. இது எந்த டைமில் யூஸ் ஆகும்னா இந்த நியூ ஷீட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க. இந்த டேட்டாவில் உங்கள் பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நேமு அண்டு வேல்யூ 2 உங்களுக்கு என்ட்ரி பண்ண சொல்கிறாங்க. இதை மட்டும் தனியாக என்ட்ரி பண்ண சொல்கிறாங்க. அந்த டைம் புதுசாக நீங்கள் இன்னொரு எக்ஸல் ஓப்பன் பண்ணி இதை தனியாக என்ட்ரி பண்ணணுன்றது அவசியம் இல்லை. டைரெக்டாக நீங்கள் கீழே போயிட்டு இங்கே ஷீட் 1ன்னு இருக்கா, இங்கே ப்ளஸ்ன்னு சிம்பிள் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நியூ ஷீட் ஓப்பன் ஆகிடும். ஆக்சுவலாக இப்படி ஓப்பன் ஆகும்போது இது சேம் டாக்குமெண்ட்டில் தான் இருக்கும். இதை பாருங்கள். இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அதேமாரி இது சேம் டாக்குமெண்ட் நேமில் தான் சேவ் ஆகிருக்கும். ஒன்ஸ் நான் இதை ஒரு சாம்பிள் காட்டுறேன். இப்போ நேம் தான் சொல்லியிருந்தாங்களே, கண்ட்ரோல் சி காப்பி கொடுத்துட்டேன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வேல்யூ ப்ரீவியஸ் ஷீட்டுக்கு போய்க்கோங்க. இப்போ வேல்யூ 2 தான் கேட்டிருந்தாங்க. கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிட்டேன். அதேமாரி ஷீட் போய்ட்டு அதே இடத்துல கண்ட்ரோல் வி இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் நான் ஓப்பன் பண்ணாலும் சேம் ஃபைலில் தான் அதே இருக்கும். திரும்பி அதேமாரி எக்ஸல் ஓப்பன் பண்ணுறேன். சிங்கிள் நேம் அதிலே 2 ஷீட்லேயே இருக்கும். பாஸ் கொடுத்த உங்கள் ஆஃபீஸர் கொடுத்த இந்த டேட்டா இதில் இருக்குது. அவங்க பண்ண சொன்ன டேட்டா நெக்ஸ்ட் இது ஃபோல்டரில் இருக்குது. நீங்கள் இப்படியே ஓப்பன் பண்ணி காமிச்சிக்கலாம். தேங்க்யூ கைஸ்.